சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 30வது வசனம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், சிலர் இருக்கிறார்கள் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வார்கள். சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அவர்கள் உறுதியாக இருக்கிற நேரம் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக வானவர்கள் வருகிற போது அந்த வானவர்கள் சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்துக்கு தான் உங்களை நாங்கள் அழைத்து கொண்டு போகிறோம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்ற ஆறுதலோடு எந்த மனிதன் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அந்த ஈமானில் உறுதியாக எந்த மனிதன் அல்லாஹுவை நம்பி அவன் அமல் செய்தானோ அந்த மனிதனுடைய உயிர் பிரிக்கப்படுகிற நேரம் வானவர்களின் ஊடாக பிரியாவிடை அவனுக்கு சொல்லப்பட்டு சுவர்க்கத்துக்கு தான் உங்களை கொண்டு போகிறோம் என்ற அந்த சுப செய்தியோடுதான் இந்த உலகத்திலே அந்த மூமினுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்ன ஹதீஸிலும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 30வது வசனத்திலும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, வல்லதீன யுத்தூன மா அத்தௌ வ குலூபுஹும் வஜ்லத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். சூரத்துல் முஃமினூன் 60வது வசனம். என்ன அந்த வசனம் சொல்கிறது என்றால், இந்த உலகத்தில் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா கொடுத்த செல்வங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்கிற போது அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கியவர்களாகவே அவர்கள் செலவு செய்வார்கள். நாம் நம்முடைய ரப்பிடத்தில் போக இருக்கிறோம் என்று அவர்கள் பயந்து வாழ்வார்கள் என்ற செய்தியை அந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டிய போது ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் தான தர்மங்கள் செய்கிற போது ஏன் யா ரசூலுல்லாஹ் பயப்பட வேண்டும்? என்ன காரணம்? அஹுமுல்லதீன யஷ்ரபூனல் கம், அவர்கள் சாராயம் குடித்தவர்களா? அவர்கள் குடிகாரர்களா? வயஸ்ரிகூன், அல்லது அவர்கள் திருடர்களா? ஏன் யா ரசூலுல்லாஹ் அவர்கள் பயந்தவர்களாக அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய பேரிலே அவர்கள் தர்மம் செய்கிற போது செலவு செய்கிற போது ஏன் பயப்பட வேண்டும்? எதற்காக அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்க வேண்டும் கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா பிந்த சித்திக், சித்திக்குடைய மகளே, அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு சொல்றாங்க, அபூபக்கருடைய மகளே, வலாக்கின்னஹுமுல்லதீன யஸூமூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஏன் அவர்களுடைய உள்ளம் பயப்படும் என்றால், அவர்கள் அல்லதீன யஸூமூன், அவர்கள் நோன்பு நோட்பார்கள், வயுஸல்லூன், அவர்கள் தொழுவார்கள், வயத்தஸத்தகூன், அவர்கள் தர்மம் செய்வார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனத்தை உள்ளத்தில் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்ததில் இருந்து அவர்கள் தான தர்மங்கள் செய்கிற போது அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, ஏன் நடுநடுங்க வேண்டும்? அவர்கள் குடித்தவர்களா அல்லது அவர்கள் திருடர்களா? என்ன காரணம் யா ரசூலுல்லாஹ்? எதற்காக நடுங்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் அன்பு மனைவியை அழைத்து சொல்கிறார்கள், ஆயிஷா அம்மா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யஸூமூன், அவர்கள் நோன்பாளிகள், வயுஸல்லூன், அவர்கள் தொழுகையாளிகள், வயத்தஸத்தகூன், அவர்கள் தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், வஹும் யகாஃபூன அல்லா யுக்பல மின்ஹும், அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள், நான் பிடித்த நோன்பை படைத்த ரப்பு ஏற்றுக்கொள்வானா? நான் கொடுத்த தர்மத்தை படைத்த ரப்பு அங்கீகரிப்பானா? நான் தொழுத தொழுகையை படைத்த ரப்பு என்னிடத்தில் இருந்து கபூல் செய்வானா என்ற பயத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இந்த உலகத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய தான தர்மங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்கிற போது அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். யோசித்தீர்களா? யாரு பயப்படுவார்கள்? தொழாதவர்கள் அல்ல. யாரு பயப்படுவார்கள்? நோன்பு பிடிக்காதவர்கள் அல்ல. யாரு பயப்படுவார்கள்? சதக்கா கொடுக்காதவர்கள் அல்ல. பயப்படுகிறவர்கள் யார்? சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள். பயப்படுபவர்கள் யார்? தொழுகையாளிகள். பயப்படுபவர்கள் யார்? நோன்பாளிகள். ஏன்?
அல்லாஹ் தஆலா என்னிடத்திலே இருந்து இந்த தர்மத்தை, இந்த தொழுகையை, இந்த நோன்பை படைத்தவன் அங்கீகரிப்பானா என்ற பய உணர்வோடு, உள அச்சத்தோடு, உள நடுக்கத்தோடு இந்த உலகத்தில் அவர்கள் இபாதத்து செய்வார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். யோசித்துக் கொள்ளுங்கள் தோழர்களே. நமக்கெல்லாம் இப்ப திருப்தி, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மாத காலம் 2 மணிக்கு தொழுதோம். கூட்டம் சும்மா மாதிரி இருந்துச்சு. மக்கள் எல்லாம் வந்தாங்க, ஆண்கள் வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க. கொஞ்சம் பேர் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுக்கல என்று சண்டை பிடிச்சாங்க. சாப்பாடு கொடுக்கணும் என்றாங்க, கொடுக்க கூடாதுன்றாங்க. விடிய விடிய நின்றாங்க. கொஞ்சம் சுஜூத நீட்டுங்கன்றாங்க, கொஞ்சம் குறைங்கன்றாங்க. அவர் ஓதுறது இவரை ஓத விடுங்கன்றாங்க, அவரை தொலைக்க விடாதங்கன்றாங்க. வேற வேற ஆளுங்களை கொண்டு வாங்கன்றாங்க, பயான கூட்டுங்கன்றாங்க, குறைங்கன்றாங்க. வீட்டுக்கு நேரத்தோடு போனா தூக்கம் வந்துடும், இபாதத்து செய்யணும், பள்ளியில கொஞ்ச நேரம் எங்களை வச்சுக்கங்கன்றாங்க. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சொன்னவர்களில் பாதி பேரை காணல. சொன்னவர்களில் முக்காவாசி பேரை காணல தோழர்களே. பயம் இல்லையா? நோம்பாளிகள் பயப்படுவார்களாம், தொழுகையாளிகள் பயப்படுவார்களாம், தர்மம் கொடுப்பவர்கள் பயப்படுவார்களாம். ஏன் தெரியுமா? வஹும் யகாஃபூன அல்லாஹ் யுக்பல மின்ஹும். அல்லாஹ் தஆலாவை என்னிடத்திலே இருந்து அவன் ஏற்றுக்கொள்வானா என்று பயப்படுவார்கள். ஆனா நமக்கு அந்த பயமே இல்லையே தோழர்களே. நம்மளோட நோன்பு கம்ப்ளீட், அல்லாஹ் சீல் பண்ணி வச்சிட்டான். கியாமுல் லைல் கம்ப்ளீட், அல்லாஹ் சீல் பண்ணி வச்சிட்டான். கொடுத்த தர்மம் கன்ஃபார்ம், அல்லாஹ் அந்த நன்மையை வச்சிட்டான். இனி நமக்கு இபாதத்து, இனி கியாமுல் லைல், இனி துஹா தொழுகை, இனி முன்பின் சுன்னத்து, இனி குர்ஆன், இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரட்டும் என்பதை போலதான் சொல்லாவிட்டாலும் செயற்பாடுகள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இருக்கிறது தோழர்களே. ரமலான் முடிஞ்சு சூடாகல, இன்னும் சூடு ஆறல்ல. சில போஸ்டரை பார்க்கிறோம், ரமலானில் வந்த விருந்தாளி போயிட்டாங்க, வளமையாக உள்ள மக்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கிறாங்க. ரமலானுக்கு விருந்தாளிகள் யாருமே கிடையாது. ரமலானுக்கு விருந்தாளிகள் யாருமே கிடையாது தோழர். அல்லாஹ்வுக்கு விருந்தாளிகள் யாருமே கிடையாது. நம்ம தான் அல்லாஹ் கிட்ட தேவை உள்ளவன். நம்மட அமலுக்கான அஜல் நம்முடைய மரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது.